ஆ வணக்கம் சார். லேண்ட் ஒன்று வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9444883583. 9444883583. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா மன்னார்குடி டு திருத்துறைப்பூண்டி ஸ்டேட் ஹைவே 63, அந்த 63 ரூட்டில் ஆதிச்சபுரம்ங்கிற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு. சில்வர் லைக் ஜூப்ளி கல்யாண மண்டபம்னு ஒரு இது இருக்குது. லைக் கல்யாண மண்டபம் இருக்குது. அது ஆப்போசிட்டில் செயின்ட் ஆந்தனிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்தில் அந்த காம்பவுண்ட் பார்க்குறீங்களா, அதுதான் வந்து ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ சிங்கிள் ஓனர் தான். கிளியர் டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இமீடியட்டாக சேல்ஸ்னால் உடனே பண்ணிடலாம். எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குன்னா, அது மன்னார்குடி டு திருத்துறைப்பூண்டி சொன்ன மாதிரி ஸ்டேட் ஹைவே 63 இந்த ஆதிச்சபுரம் இருக்குது பார்த்தீங்களா, கோட்டூர் பக்கத்தில். ஸோ கோட்டூரும் ஒரு வெல் நோன் டவுன் அங்கே. ஸோ மெயின் டவுன் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அண்ட் திருத்துறைப்பூண்டி. அந்த மன்னார்குடி டு ஆதிச்சபுரம் நடுவில் வந்து ஒரு ரிங் ரோடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி டு திருத்துறைப்பூண்டி ரோடு இருக்குது. அது பக்கத்தில் முல்லையாறுனு ஒரு ரிவர் போகும். அது கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா லைக் அந்த செயின்ட் ஆண்டனிஸ் ஸ்கூல் இருக்குது, புதிய ஆந்தோனியார் பள்ளி. ஸோ அது பக்கத்தில் இமீடியட்டாக நெக்ஸ்ட் இதுதான் காம்பவுண்டில் இருக்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட், அப்புறம் 2 பாண்ட் இருக்குது, ஒன்று வெர்டிக்கல் ஒன்று ஹரிசாண்டல், அப்புறம் பின்னாடி ஃபுல்லாக தென்னந்தோப்பு. ஸோ அப்படியே எல் ஷேப்பில் வருது இந்த ப்ராப்பர்ட்டி. அரௌண்ட் 350 மரங்கள் இருக்குது. ஸோ அரௌண்ட் 300 டெஃபினட்டாக காய்க்கும். ஸோ டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 4.62 ஏக்கர்ஸ், 1400 குழி இருக்குது. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தோம்னா 2247. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச் பார்த்தோம்னா ப்ரைஸ் பார்த்தோம்னா விற்கிற ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 210 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டியோடது. பக்கத்தில் காம்பவுண்டுக்கு அந்த சைட் ஸ்கூலு. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது நம்ம கல்டிவேஷன் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது லைக் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு செட் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபுல்லாக திறந்து வைக்கிற மாதிரி கூட நம்ம ஃப்யூச்சரில் ஐடியா பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பெஸ்ட் ஃபிட் எதுக்கு இருக்குன்னா, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி யாராவது பண்ணணும், இன்னோவேட்டிவ் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்கன்னா, ஏன்னா இங்கே தண்ணி நல்லா இருக்கும், சாயிலும் நல்லா இருக்கும். ஸோ இந்த பாண்டு இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ்க்காக இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக தண்ணியெலாம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரெனோவேட் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றி திரும்பி புதுப்பிப்பாங்க. ஸோ அதில் டோட்டலாக வந்து 350 மரங்கள் இருக்குதுன்னு சொன்னோம். லைக் அதில் வந்துட்டு அரௌண்ட் 300 வந்து நல்லா காய்க்கும். அதர் தன் தட் கொஞ்சம் ஒரு 100 டீக்குட்டும் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 தான் இப்போதைக்கு இருக்குது. கஜா புயலில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் 80 டீக்குட், அப்புறம் அரௌண்ட் 300 காய்க்கிற தென்னை மரங்கள். ஸோ இதுதான் செகண்ட் பாண்டு. ஸோ இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் ஹரிசாண்டல் மாதிரி இருக்கும். இது வந்து வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட். இந்த சைடு ஃபுல்லாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியா போகுது. ஸோ அது மூங்கில் வேலி தான். இந்த ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து குளத்துக்கு ரைட் சைடு ஃபுல்லாக வந்து தென்னை மரம் தான். ஸோ ஒரு சின்ன பாத் மாதிரி இருக்கும். இது ஆப்போசிட்டில் இருக்கிறது, அதுக்கு ரைட் சைடு இருக்கிறது ஓனர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபுல் ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ தென்னந்தோப்பு அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரோடு, அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர ரோடு. ஸோ லாரி இல்லை டிராக்டர் ஏதாவது வரணும்னா இந்த ரோடில் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போகலாம். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ மாமரங்கள், அப்புறம் டீக்குட், ரொம்ப மாமரம் ரொம்ப ஒரு 5 ட்ரீஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் வந்து தென்னை மரம் தான். ஸோ எவ்ரி 2 months 3 months வந்து நம்ம வந்து வெட்டலாம். ஸோ தேங்காவும் நல்லா இருக்கும். ஒரு தேங்காய் அரௌண்ட் 18 rupeesக்கு எடுத்துக்கிறாங்க லோக்கலில் பையர்ஸு. ஸோ ஹோல்சேலில் பையர்ஸ்னால் ஸோ அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ஸோ
இது வந்து இந்த டெல்டா ரீஜன் இருக்கு. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒட்டி வரும். இது இந்த சைடு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், பட் தஞ்சாவூர் பக்கம். இங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வருது. இது ஒரு ஃப்ரீ போர் இருக்குது. ஃப்ரீ போர் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் இது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எண்டு, லைக் அங்கே அந்த பார்டர்லேருந்து அப்படியே அந்த எண்டு வரைக்கும், அப்படியே ஃபுல்லாக இந்த சைடு வரைக்கும், இந்த சைட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டட். ஸோ எண்டு வரைக்கும் லாஸ்ட்டில் வந்து வேலி தான் போட்டிருக்காங்க. ஒரு சைடு மட்டும்தான், இந்த சைடு மட்டும்தான் காம்பவுண்ட் இருக்குது. அப்புறம் மற்றதான் ஃபுல்லாக முள்வேலி மாதிரி தான் வந்துடும். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உரம் எவ்ரி 2 years ஒன்ஸ் வைக்கிறாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்குறவங்களுக்கு அது ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணி, இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட் பண்ணிட்டு தோட்டத்தை பார்த்துக்கணுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள் தேங்காய் இருக்குது. ஸோ இதெல்லாம் காய்க்கிற மரம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பார்ட்டினா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு பக்கத்தில் போகிறது தான், ஒரு குழி 30,000 வரைக்கும் போகிற பக்கத்தில் விற்றுட்ருக்காங்க. அது வந்து ரோடுக்கு அந்த சைடு. பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு இருக்குது. ஸோ அது இருந்தும் வந்து லைக் அவங்க கேட்குறது 30 மேக்ஸிமம். இங்கே பாருங்கள் தேங்காய் இந்த மாதிரி தான் எல்லா மரத்துலேயும் காய்க்கும். ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து மேபி இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு லைக், ஏன்னா இங்கே வேறு எதுவுமே இல்லை, அப்புறமே லைக் ரெசிடென்ஷியலுக்கு எதுவுமே இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் வருது. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது பக்கத்தில் ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால பக்கத்தில் ஃப்யூச்சரில் ஏதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் போர்டு இல்லை ஏதாவது வந்து லைக் பிளாட்ஸ் மாதிரி போடுறதுக்கு வாங்கி போடலாம். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக ஆப்போசிட் ஃபுல்லாக வயல் மாதிரி வரும். இந்த சைடு மாதிரி தான் கொஞ்சம் இந்த பர்டிகுலர் லேண்ட் டைப்பில் இருக்குது. ஸோ இதுதான் எண்டு வந்தாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டட்னா பேசுங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். எனக்கு இப்போ ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு குழிக்கு வந்து 30,000 கேட்குறாங்க. நம்ம 28 வரைக்கும் பேசலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 210ன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.